ஹாய் தேர் வெல்கம் யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கட் ஆஃப் என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அகாடமி பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அகாடமி எப்படியெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஆனது கிடைக்கும். அதாவது பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அகாடமி சொல்கிறது என்னன்னா, தமிழ் கேள்விகள் ரொம்ப கடினமாக வந்துருச்சு, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற கேள்விகள் வந்து அவங்க எழுப்பிட்டு வந்து இருக்காங்க. சரி, ஓகே, தமிழ் கேள்வி கஷ்டமாக வந்தது நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தமிழ் கேள்வி விட ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து கஷ்டமாக வந்திருக்கு. அதை வந்து யாருமே வந்து பேசலை. ஏன் அப்படின்னா, தமிழும் கஷ்டமாக வந்திருக்கு, ஜென்ரல் ஸ்டடீஸும் கஷ்டமாக வந்திருக்குன்னா, அப்போ ஒரு அகாடமியாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வியானது வந்துடும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே, தமிழ் மேலேயே நம்ம வந்து பழி போட்டுடலாம் அப்படின்னு வந்து தமிழ் மேலேயே மொத்த பழி வந்து தூக்கி போட்டுட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அநியாயம். இப்படி பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப 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 ஒரு அநியாயமான விஷயம். அதாவது டிஎன்பிஎஸ்சி எப்பவுமே இல்லாம முதல் தடவையா இது போல நாங்க 10ஆம் வகுப்பு அந்த பாடத்திட்டத்திலிருந்து கேள்வி எடுப்போம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனா எதுக்கு அறிவிச்சிருந்தாங்க? அந்த 15 கேள்விகளுக்கு மட்டும் தான் அறிவிச்சிருந்தாங்க. அப்படின்னும் போது மீதி இருக்க 85 கேள்வி அவங்க எங்க இருந்து வேணாலும் கேட்பாங்க அப்படின்றது தெரியும் இல்லையா? இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஒரு அகாடமி என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன் பேசிக்கா. கலை சொற்கள் அப்படின்னு இருக்கு. கலை சொற்களை வந்து சயின்ஸ்ல இருந்து கேட்போம். டெக்னாலஜியா, ஒரு ஐடி டெக்னாலஜியா நாங்க கேட்போம். அது போலலாம் வந்து குடுத்துருந்தாங்க. குடுத்துட்டு கீழ எக்ஸாம்பிள் வந்து குடுத்துருந்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து புக் பேக்ல இருக்க எக்ஸாம்பிள வந்து குடுத்துருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு அகாடமியா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? அவங்க குடுத்துருக்க அந்த தலைப்புக்கு ஏத்தா மாரி கலை சொற்களை தேடி கண்டுபிடிச்சு குடுக்க வேண்டியது அவசியம். அதாவது ஒரு 10ஆம் வகுப்பு படிச்சவரு பேசிக்கா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். ரொம்ப வந்து ஒரு நாலேட்ஜபிளான பெர்சன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயம் கிடையாது. ஒரு 10ஆம் வகுப்பு படித்தவர் வந்து எது வந்து பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களால தேடி கொடுக்க முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நம்ம எழுப்ப முடியுது. புக் பேக்ல இருக்கிற கலை சொற்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படி இல்லைன்னா அதை நீங்க டைப் பண்ணி கொடுக்குறதா ஒரு அகாடமியோட வேலை? இல்ல இல்லையா? அப்படின்னா நீங்க ஒரு வேலையும் செய்யல, காசை வாங்கிட்டு ஏமாத்துறீங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ நம்ம இன்னொரு கேள்வி பார்த்தோம்னா, இப்போ வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து இருக்கு. அது மொத்தமா வந்து 42 வந்து பவனந்தி முனிவர் வந்து சொல்லியிருப்பாரு. அது வந்து புக்ல இருக்கும். 42 குடுத்துருப்பாங்க. 42க்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் குடுத்துருப்பாங்க. நெறைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்காது. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ல வந்து நெறைய வந்து அது வார்த்தைகள் குடுத்துருப்பாங்க. மொத்தமா அது வந்து 70 இருக்கு, சரியா? இப்போ ஒரு அகாடமியா இருக்கிறீங்க, என்ன பண்ணணும்? அந்த 70 வார்த்தைகள் என்ன? அது என்னென்ன பொருள்லாம் இருக்கு? அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து குடுக்க வேண்டியது தானே ஒரு அகாடமியோட பொறுப்பு. புக்ல இருக்கிற அந்த ஒரு பேஜ்ல இருக்கிற அந்த ஒரு பாக்ஸ ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ, அப்படி இல்லன்னா அத டைப் பண்ணி குடுக்கறது தான் ஒரு அகாடமியோட கடமை. அப்படின்றத நம்ம இந்த இடத்துல எழுப்ப வேண்டியதா இருக்கு. மற்றும் வந்து பழமொழி இருக்கு, உவமை தொடர் இருக்கு. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட நீங்க தேடியே பார்க்கலையா? இதெல்லாம் நீங்க எடுத்து குடுக்கணும். இதெல்லாம் எங்க புக்ல இருந்து மட்டும் தான் கேட்பாங்களா? பழமொழி, உவமை தொடர்லாம்? கண்டிப்பா வெளிய இருந்து கேட்பாங்க தானே! அத கொஞ்சம் கூட நீங்க தேடி பார்த்து எடுத்து குடுக்கலையா? அப்படின்ற கேள்வி வந்து நம்ம இந்த இடத்துல எழுப்ப வேண்டியதா இருக்கு. அகாடமிய வந்து பேசிக்கா வந்து நம்பாதீங்க. அதுதான் வந்து உண்மை. அவங்க தமிழ் மேல பழி போட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஆனா ஜெனரல் ஸ்டடீஸ பத்தி பேசவே இல்ல. ஜெனரல் ஸ்டடீஸையும் பத்தி பேசிட்டா, அப்புறமா வந்து ஒரு அகாடமி அது ஒரு பேரே இருக்காது இல்லையா? வெளிய வேஸ்ட்டுன்ற மாரி ஆயிடும் இல்லையா? ஸோ அதனால தமிழ் மேல எல்லாரும் பொதுவா பழிய போட்டுட்டு, அப்படியே ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அதுதான் வந்து உண்மை. நீங்களே எடுத்து பாருங்க. மேத்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். தமிழ் வந்து உங்களுக்கு எத்தன கஷ்டமான கேள்வி இருக்கு. நீங்க எடுத்து பாருங்களேன். ஒரு போட்டித் தேர்வு கேள்வி கஷ்டமா இல்லாம, உங்களுக்கு படிக்கிறதுக்கு 100 பேப்பர் குடுத்துட்டு, அந்த 100 பேப்பர்ல இருந்து தான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஒரு போட்டித் தேர்வு, ஒரு அரசாங்கம் தேர்வு அப்படின்னும்போது, ஒரு 100 பேப்பர குடுத்துட்டு, இந்த 100 பேப்பர்ல இருந்து மட்டும் தான் கேள்வி வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அது நம்ம பேசிக்கா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஏதோ 50% வந்து தமிழ் அவுட் ஆஃப் அப்படின்றாங்க. இதெல்லாம் அநியாயமா இருக்கு. நீங்க அதிகப்படியா எடுத்து பாருங்க. ஒரு 20 கேள்வி வருதான்னு பாருங்க. வராது. அதுவே கஷ்டம். உங்களுக்கு அதிகப்படியா ஒரு 20 கேள்வி வந்தாலுமே, அந்த 20ல ஒரு 5 கேள்வி கூட போட மாட்டீங்களா? அப்படின்றேன். அதுதான் நம்ம வந்து கேட்கறது. அகாடமி எல்லாருமே வந்து தமிழ கடினம்ன்றாங்களே, அப்போ ஜெனரல் ஸ்டடீஸுக்கு அவங்க ஏதாச்சும் வீடியோ எதுனா வெளியிட்டாங்களான்னு பாருங்க. என்கிட்ட இருந்து இங்க கேள்வி வந்திருக்கு. என்கிட்ட இருந்து இத்தனை கேள்வி வந்திருக்கு. இத்தனை சதவீதம் வந்திருக்கு. ஏதாச்சும் வீடியோ வெளியிட்டிருக்காங்களான்னு பாருங்களேன். அவங்க பண்ணக்கூடிய 2 விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேள்வி வந்து எடிட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்கிற மாரி எடிட் பண்ணுவாங்க ஒரு விஷயம். எடிட் பண்ணிட்டு, இங்கேருந்து பாருங்க என் கேள்வியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க பல்க்கா வந்து ஸ்டடி மெட்டீரியல குடுத்துருவாங்க. இப்ப நான் கூட உங்களுக்கு குடுக்கலாம். இந்தாங்க போங்க ஒரு 10,000 பேஜ், 20,000 பேஜ் எடுத்துன்னு போய் படிங்க அப்படின்னு குடுக்கலாம். யார் வேணாலும் குடுக்கலாம். அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்படி குடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
அந்த 10,000 20,000 பேஜில் வந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னு போய் தேடுவாங்க. எங்கேன்னு தேடுவாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு மாதம் ஆகிப்படும். ஸோ இது போல் பிளைண்டாக வந்து ஏமாத்துறாங்க. அதெல்லாம் வந்து நம்பிட்டு இருக்காதீங்க. அகாடமி பொறுத்தவரை நம்பிட்டு இருக்காதீங்க. இதுதான் நான் பேசிக்காக சொல்கிறது. இப்போ நீங்கள் கேள்வி நான் பொதுவாக உங்களுக்கு பட்டு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த காலையில் எந்த லைவ் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? அடுத்து வினைமூற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக அப்படின்றாங்க. இங்கே நல்லது கைனா சினை தெரியும், நிலம்னா அது இடம் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியாதா? இது வந்து சேற்றம் அப்படின்னா அது வந்து ஒரு பகை அப்படி வந்து குறிக்கும். அதோட இது வந்து நட்பு தான் அதோட எதிர்த்து சொல்லு. நட்புக்கு வந்து கேண்மை அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக தான் அதுவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாடும் பாடல், பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், இது வந்து உங்களுக்கு தெரியாதா? இது கூட ஒரு அகாடமி சொல்லிக் கொடுக்கலையா? இப்போ நட அதோட வினையாளனின் பேர் இது சொல்லிக் கொடுக்கலையா அகாடமி? இப்போ வெயின்றது வந்து இன்னும் வேர் சொல்லி ஏவல் வினை முற்றுனே கண்டறி. அது வந்து கொஞ்சம் கொஸ்டின் வந்து தப்பு மாரி இருக்கும். அது வெயின்றதை நீங்கள் ஏவல் சொல்லலாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட வினைமுற்று அப்படின்ற கணக்கில் வரும். இது உங்களுக்கு தெரியாதான்றேன். அதுக்கப்புறமா இது பாருங்கள், 7வது கொஸ்டின் டேரெக்டாக வந்து அந்த கொடுத்த சிலபஸில் இருந்தது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு எளிமையான கேள்வி தானே இது. 8வது கேள்வி பாருங்கள், அப்பக்கம் இப்பக்கம் முப்பக்கம். இது வந்து புக்கில் தானே இருக்குது, டேரெக்டாக இருக்க வேண்டிய கேள்வி தானே இது. இது உங்களுக்கு தெரியாதா? அடுத்து பொருந்தா இணையை கண்டறின்றாங்க. பொருந்தா இணை இது உங்களுக்கு பார்த்தா கண்டறிய தெரியாதா உங்களுக்கு? எதுக்கு எது இணை வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இதுக்கப்புறமா குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருள். குரில் நெடில்னால் உங்களுக்கு அகாடமியில் நீங்கள் சேர்ந்து படிக்கிறீங்கன்னா எடுத்து கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. அதை கொடுக்கல அப்படின்னா நம்ம ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து புக்லேயே இருக்குது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். புக்லேயே வந்து இருக்குது இதெல்லாம். ஸோ அதையே அவங்க எடுத்து கொடுத்தாங்களா என்னன்றது தெரியல. அது இதுதான் 11வது கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து இப்போ வந்து வச்சு வந்தால் அது இது போல் வந்து அர்த்தம் குறிக்குமா குறிக்காதான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து திரும்பி அதே தான், அதே வல்லினம் தான். வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்ற கேள்வி தான். இது வந்து ஈஸி தானே. அங்கு இங்கு எங்கு அதில் வந்து மிகும் இல்லையா? ஸோ இது உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு? ஸோ அதுக்கப்புறமா அகர வரிசைப்படுத்துகிற ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கூற்று காரணம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு அணில் அங்கே வந்து ஓர் அணில் அப்படி தான் வரும். அப்படின்னும் போது அது வந்து கூற்று வந்து தவறு. இப்போ வந்து காரணம் பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்குது. இதை ஆன்சர் பண்ண மாட்டிங்களா? அதுக்கப்புறமா ஊர் பெயரோட பொருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 15 கேள்வி. அப்போ ஈஸியாக தானே போயிட்டுருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்கள் எத்தனை கேள்வி கஷ்டமாக வந்திருக்கு அப்படின்றத எடுத்து பாருங்கள். ஒரு 20 கேள்வி தாண்டுதான்னு பாருங்கள். இந்த தாரணி இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். மீ மிஸ்ஸை ஞாயிறு இது வந்து தமிழ் ஓல்டு புக்கில் இருக்குது. இது வந்து பொருந்தா சொல்லி கண்டறிதல் அப்படின்னு இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த வாழை அப்படின்றதெல்லாம் அந்த லகர அந்த வேறுபாடுலாம் இருக்குல்ல, அதுலேயும் நீங்கள் படிச்சிருக்கணும். இதெல்லாம் புக்கில் இருக்கக்கூடிய கேள்வி தான் இதெல்லாம். இப்போ இந்த கேள்வி தான் நான் வந்து சொன்னேன். ஒரு அகாடமின்னா 42னா அந்த 42 ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுக்க வேண்டியது அகாடமி வேலை. அப்படி வந்து கிடையாது இல்லையா? பொதுவாக எத்தனை இருக்குன்னாச்சும் சொல்லணும்ல அகாடமி. இதெல்லாம் ஒரு கடினமான கேள்வியாக ஏற்றுக்க முடியாது இல்லையா? இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் பாடல் வரியிலேருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு கேள்வி. அதுக்கப்புறமா பாருங்கள், இது வந்து அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்வி மாதிரி அழகாக கேட்டிருக்காங்க. டேரெக்டாக முன்னெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் கொடுக்காம இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு அகாடமின்னா கார் புள்ளினா என்ன, அரை புள்ளினா என்ன, முக்கார் புள்ளினா என்ன, முற்றுப்புள்ளினா என்ன, அதெல்லாம் ஒரு அகாடமி சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை தானே. இப்போ சான்றுன்றது எல்லாருக்கும் வந்து மேக்ஸிமம் அரை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அது அரைன்னு வரும்போது ஒரு 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசித்து அடிக்கணும்னா அடிக்கலாம். அப்புறமா புல்லுன்னா சிமிழ்க்கும். இப்போ ஒளி மரபுலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நிறைய வந்து ஈஸியான கேள்வி தானே கேட்டிருக்காங்க. ஒரு நிகழ்காலம் கேட்டிருக்காங்க. நிகழ்காலம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இப்போ யானைகள் வந்தால் ஓடின அப்படின்னு வரும். ஓடியதுன்னு இருக்குது. அப்போ வந்து கூற்று வந்து தவறு. இந்த மாதிரி எளிமையான கேள்வி தான் வந்து கேட்டிருக்காங்க. பிறவினை கேட்டிருக்காங்க. ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. முன்னெல்லாம் வந்து இந்த செய்வினையா செய்பாடா அப்படின்னு கேட்பாங்க. இந்த செய்வினை எப்படி வந்து செயல்பாடாக மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து பெருசாக வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. இந்தமாரி கேள்விலாம் பொறுத்தவரை இந்த ஒயிட் ஆல் அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஒயிட் ஆல் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த கேள்வி தெரியல. சரி ஓகே, வெள்ளை மாளிகை அமெரிக்கான்னு போட்டிருக்கு. ரஷ்ய மாளிகை அதுதான் வெறும் மாளிகை அப்படின்னு இருக்குது. வாடிகன் வெறும் மாளிகை அப்படின்னு இருக்குது. பிசியை டேரெக்டாக நீங்கள் அடித்து தூக்கிடலாம், பிரச்சனையே வந்து கிடையாது. இதில் நீங்கள் 4 ஆப்ஷனை பார்க்கும்போது ஒரு ஆப்ஷன் மட்டும் யூனிக்குவாக இருக்கும். அதாவது டி ஆப்ஷன் மட்டும் யூனிக்குவாக வந்து இருக்கும். பிரிட்டானிய அரசு அலுவலகம் அப்படின்னு யூனிக்குவாக இருக்கும். மற்றும் அந்த ஸ்லாஷ் கோடானது அந்த நடுவில் இருக்க கோடானது உங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் பிரிட்டானிய அரசு அலுவலகம் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும். அந்த ஆப்ஷன் எலிமினேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏ ஆப்ஷன் வந்து போயிருப்பீங்க. ஆனால் ஏ ஆப்ஷன் வந்து தப்பு. இதுக்கு டி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு.
கொஞ்சம் யோசிச்சுக்கணும். இது எல்லாமே ஒரே மாரி இருக்கு. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். வெள்ள மாளிகை, மாளிகை அப்படின்றாங்க. இப்போ ஒயிட்டுக்கு ஓகே, வெள்ள ஓகே. ஒரு ஜஸ்ட் ஒரு ஆலியா மாளிகை அப்படின்னு சொல்ல போறாங்க. ஸோ அப்படின்னும்போது இது வந்து ஒரு பிரிட்டானிய அரசு அலுவலகத்தை இது வந்து குறிக்குது. இந்த 29வது கொஸ்டின் ஈஸி தான். டார்க் ஃபைபர்னா இருட்டு இலை. அது வந்து ஈஸியான இதுதான். டார்க்கெஸ்ட்டு, டார்க்கெஸ்ட்னா என்ன? 2வதுக்கு எங்க இருக்கு? 3வது டார்க்கெஸ்ட் 2 ஆன்சரு. டார்க்கெஸ்ட் மிகு இருள்மை. டார்க்கு மிகு இருள். டென்சிட்டி அடர்த்தி. இப்போ வந்து ஏக்கு வந்து 4னா டார்க் டென்சிட்டி வந்து டென்சிட்டியாக நல்லா அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2 டார்க்கெஸ்ட்டு நல்லா மிகு இருள்மை அப்படின்னு இருக்குது. இந்த டீமான் அப்படின்றது உங்களுக்கு என்னன்னே தெரியலனாலும் பரவாயில்ல. நீங்கள் பாருங்கள், டார்க் ஃபைபரா இருட்டு இல்லையா? 4 ஆப்ஷன் வருதா? 4 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் தான் 4 வந்து நிற்கிது. இப்போ 2வதுக்கு உங்களுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு வச்சுங்க. இப்போ டார்க்கெஸ்ட்னா நல்லா டார்க்காக ஒரு கரையல்னு அப்படி இருக்கா மாரி இருக்குது. டார்க்கெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா மிகு இருள்மை அப்படி என்பது அதுக்கு வந்து ஆன்சரு. 3வது ஆப்ஷனுக்கு வந்து 3 தான் ஆன்சரு. அது 3 தான் வந்து ஏலையும் 3 தான் இருக்குது, பிலையும் 3 தான் இருக்குது. டென்சிட்டினா அடர்த்தி. அது உங்களுக்கு தெரிஞ்சது தானே? அப்படின்னும் போது பி ஆப்ஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுது. அதுதான் வந்து உங்களுக்கு ஆப்ஷனு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு கலை சொற்கள் வந்து கேட்குறாங்க. கலை சொற்கள்னா என்னது? நம்ம தமிழில் தான் கலை சொற்கள் வந்து கேட்குறாங்க. அப்படின்னும் போது இந்த பி ஆப்ஷனை வந்து பாருங்கள். இது வந்து ஓகே கடினம்னே நான் வச்சுக்கிறேனே, இருந்தாலும் அதை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, ஒரு சிலர் ஏ ஆப்ஷனுக்கு வந்து போயிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா பி ஆப்ஷனுக்கு வந்து போயிருக்கணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. ஏ ஆப்ஷனுக்கு ஏன் போவாங்க அப்படின்னா, அந்த அக்கு வச்ச வார்த்தைலாம் இருக்கே, அதனால் நம்ம போகலாம் அப்படின்னு வந்து போயிருப்பாங்க. ஆனால் பி ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு செய்யுளில் வந்து பாட்டுலாம் இருக்கும்போது அந்த பாட்டு அப்படியே அப்படியே தொடராக வரும். தனித்தனியாக பிரிச்சுலாம் இல்லாமல் அப்படியே தொடராக வரும். அந்த மாரி வந்து அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கடற்கரை இயக்கம் அவங்க தனியாக கூட கொடுத்துருக்காங்கல்ல. கடற்கரை அப்படின்னு தனியாக கொடுத்துட்டு இயக்கம் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் அதை அப்படியே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை வந்து ஒரு துல்லியமான ஆன்சர் எப்படி இருக்கோ அதை வந்து அப்படியே கொடுப்பாங்க. அதை வந்து மாற்ற மாட்டாங்க. பிரிச்சுலாம் எழுதி அது எப்படி இருக்கோ அப்படியே கொடுப்பாங்க. அதுதான் வந்து அங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னும் போது கடற்கரை இயக்கம் இந்த மாதிரி ஒரு 20 கொஸ்டின் உங்களால் பொருட்டி எடுக்க முடிஞ்சால் கூட அதில் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இது பாருங்கள், இது ஈஸி தான். ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னு வந்து இருக்குது. ப்ரீனு சென்சார்ஷிப் அப்படின்னு இருக்குது. ப்ரீனா முன்னாடி, இங்கே முன் தணிக்கை அப்படின்னு இருக்குது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 2ல் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் அடிச்சுட்டு போயிட்டே இருந்துடலாம். ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வெட்டரன் இருக்குது. இதெல்லாம் வந்து ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலனா தெரியல தான். அதுதான் நான் வந்து சொல்கிறேன். ஒரு அதிகப்படியாக நீங்கள் எத்தனை கொஸ்டின் எடுக்க முடியும் அதை வந்து பாருங்கள். ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்து கூட்டுற கேள்விலாம் வச்சுட்டு வருஷத்துலலாம் வந்து விளையாடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து யாருமே வந்து பேசலை. அதுதான் வந்து முக்கியமாக பார்க்கப்பட்டதாக இருக்குது. ஓகேவா? இப்போ கிளேசியர் இதெல்லாம் நீங்கள் என்ன ஜாகிரஃபிலேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? பனியாறு இது ஜாகிரஃபிலேருந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது நீங்கள் ஜாகிரஃபியில் படிச்சது தான். இதுவே நீங்கள் படிச்சிருப்பீங்க தான் நினைக்கிறேன். இந்த வெட்டரனே படிச்சிருக்கணும். அது கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. அது வந்து திறனாளர் வெட்டரன் அப்படின்றது. இது போல் ஈஸியாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து இதுவுக்கு வரலாம். கட் ஆஃப் வந்து வரலாம். கட் ஆஃப் தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கட் ஆஃப் பொறுத்தவரை இப்போ நான் ஜென்ரலாக வந்து சொல்கிறேன். டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு மற்றும் ஃபாரஸ்ட் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் இதில் வந்து ஆட் ஆகிடுவீங்க. ஜென்ரலில் ஆட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு என்ன கட் ஆஃப்னா 155லேருந்து 160. 160 மேலே இருந்தால் பயப்படவே தேவையில்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். 155லேருந்து 160 நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஃபாரஸ்ட்டு பொறுத்தவரை ஒரு 135 மேலே இருந்தால் எதிர்பார்க்கலாம். டைப்பிஸ்ட்டு பொறுத்தவரை ஸ்டெனோக்கு ஒரு 135லேருந்து ஒரு 140. மற்றபடி டைப்பிஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 140 இருந்தால் ஓகே பெஸ்ட்டு அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் நம்ம பேசிக்காக சொல்லியிருக்கேன் கட் ஆஃபு. அதாவது நம்ம கட் ஆஃப்னா என்னது? இப்போ அட்லீஸ்ட் அந்த குறைஞ்சபட்ச மார்க்குக்கு எது வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அர்த்தத்தை வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ யாராலையும் கட் ஆஃப் ஆனது சொல்ல முடியும். ஆனால் உங்களோட தனிப்பட்ட மார்க்கை காமிச்சு நான் 130 எடுத்திருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமானா சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ 170 எடுத்திருக்கேன் அப்படின்னா வேலை கிடைக்கும்னு சொல்லலாம். 120 எடுத்திருக்கேன் அப்படின்னா வேலை கிடைக்காதுன்னு சொல்லலாம். அந்த ஈடுபட்ட இருக்கிற மார்க்குக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இதில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அந்த கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுதான் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். நிறைய பேர் அவ்வளோ தூரம் போயிட்டு கிடைக்காதெல்லாம் வந்திருக்காங்க.
ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். வேறு வழி இல்லை. நீங்கள் யார்கிட்டயும் வந்து கேட்டுட்டு வந்து இருக்காதீங்க. எனக்கு கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு. வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்றத நான் டீசெண்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கு கட் ஆஃப் வந்து சொல்லிட்டேன். ஃபாரஸ்ட் 135, மற்றபடி டைப்பிஸ்ட் வந்து ஸ்டெனோ வந்து 135, 40, 140. வெறும் டைப்பிஸ்ட் அப்படின்னா ஒரு 140லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றபடி 155 to 160 அதுக்குள்ளே வந்து எதிர்பார்க்கலாம். 160 மேலே இருந்தால் ஓகே, கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளானது இருக்குது. இப்போ வந்து தனிமரம் காடாகுது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. காடாத இல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பழமொழிலாம் ஒரு அகாடமி அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்கணும். ஓகே, வீடியோ 15 நிமிஷம் மேலே போயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம சொல்ல வந்தது. அகாடமி நிறைய தமிழ் மேலே பழைய போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. தமிழ் வந்து கொஞ்சம் எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து உண்மை. சிலபஸ் பிரகாரம் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அகாடமி பேசிக்காக நம்பாதீங்க. நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். கொஸ்டின் நீங்கள் எடுத்து பாருங்கள். நம்ம மேலே பழி வந்து போட்டுங்க. ஆமாம், நான் தான் ஒழுங்காக ஆன்சர் பண்ணலை அப்படின்னு பழி போட்டுங்க. தமிழில் வந்து ரொம்ப டைம் ஆக்கிட்டேன், அதால் என்னால் மேக்ஸ் போட முடியல, ஜென்ரல் ஸ்டடீஸ் போட முடியல அப்படின்னு பழி வந்து நீங்கள் ஏற்றுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுங்கன்னா மேக்ஸை ஃபஸ்ட்டு போடுங்க, அதுக்கப்புறமா தமிழ் போடுங்க, அதுக்கப்புறமா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்தடுத்து நீங்கள் படிக்கிறத கைவிடாதீங்க. குரூப் 4 தான் டார்கெட்டு அப்படின்னு வந்து இருக்காதீங்க. எல்லாத்துக்கும் வந்து படிங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, குரூப் 1 எல்லாத்துக்கும் வந்து படிங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இதுதான் வீடியோ. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.